மேகிக்கு சமோசா செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் மேகி சமோசாக்களை செஞ்சு அதை அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு கொண்டு போய் விற்கிறத வியாபாரமாக வச்சுட்டு இருந்தா. மேகியோடைய வியாபாரம் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. மேகிக்கு குட்டுன்னு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அதே போலவே மேகிக்கு மீனுன்ற ரொம்பவே நெருங்கிய தோழியும் இருந்தா. மேகி வாழ்ந்து வந்த அதே கிராமத்தில் மினின்ற குருவியும் வாழ்ந்து வந்தது. அவள் ரொம்பவே பேராசை பிடிச்சவளாக இருந்தா. மேகிக்கு எதிராக அவள் ஒரு சமோசா கடையை திறந்தா. அதனால் மேகியோட வியாபாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் மேகி அவள் விற்கிறதுக்கு கொண்டு போன எல்லா சமோசாக்களும் விற்காததுனால அந்த சமோசாக்களை எல்லாம் ஒரு எறும்பு புத்துக்கு அருகில் வச்சா. அந்த எறும்பு பொத்துக்குள்ளே இருந்த எறும்புகள் மேகிக்கு உதவி பண்ண முடிவெடுத்தாங்க. ரொம்பவே பேராசை பிடிச்ச மினி மலிவான எண்ணெயில் சமைச்சதுனால எல்லா பறவைகளுக்கும் வயிறு கோளாறாகி மருத்துவமனையில் சேர்ந்தாங்க. மேகி சொந்தமாக ஒரு கடையை திறந்தா. மேகியோடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்ட எல்லா பறவைகளும் மேகி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க.